தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் 60 சீட் கேட்டு அமமுக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக திமுகவுக்கு போட்டியாக நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டது. ஜனநாயகன் படத்தில் நடித்து முடித்துள்ள விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமை பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். இதற்கிடையில் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் பிற கட்சிகளை சேர்ப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. கட்சியின் கொள்கை விளக்க மாநாட்டில் அறிவித்தபடி கூட்டணியில் இணையும் கட்சிக்கு ஆட்சியில் பங்கு வழங்கப்படும் என வாக்குறுதி வழங்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் சேர முதல் தலைவராக தினகரன் முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெற்றது. இதனால் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக தலைமையில் பாஜக அமைத்திருக்கும் கூட்டணியில் தொடர்ந்து செயல்படலாம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் முடிவெடுத்தார். ஆனால் அதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பாஜக தரப்பிலும் முடிவெடுக்காமல் காலம் கடத்தியதால் கூட்டணியிலிருந்து விலகுவதாக தினகரன் அறிவித்தார். இந்நிலையில் வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு விஜயுடன் கூட்டணி சேர தினகரன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் அமமுக தரப்பில் 60 தொகுதிகள் கேட்கப்பட்டதுடன் தேர்தல் செலவு குறித்து பேசப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தென் மாவட்டங்களில் 25 தொகுதிகள் வரை தருவதாக தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் அமமுகவுக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பிலான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதும் விஜய் தினகரன் சந்திப்பு நடக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது.